தாய்மொழி வேற்றுமையா? உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ சங்கம் திருப்பூர் கிளை நமது பாண்டியநகர் தாய் தமிழ் பள்ளிக்கு இந்த இணைய நிகழ்வை நடத்த வருகை தந்திருக்கும் மருத்துவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேடை அமர்வு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ஐயாவை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மருத்துவர் மற்றும் மீமா சங்கத்தின் செயலாளர் தலைவர் தபால் பட்டவாடா செய்யும் சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பெண்கள் நளினி மற்றும் வாழ்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளி ஆசிரியர்கள் மனந்தை கேளும் சீராரும் வதனமென திகழ் பரக கண்டமிது தேக்கணமும் அது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு திரைமுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏற்றி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை திறம் வியந்து சுயம் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தாய்மொழி கற்றலின் அவசியத்தை மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக ஐக்கிய சபை உருவாக்கிய தினம்தான் இந்த பிப்ரவரி 21. இந்த பிப்ரவரி 21 உருவானது ஒரு இரத்த சரித்திரத்தில். ஆகவே நாம் அனைவரும் அந்த தியாகத்தை போற்றி தாய்மொழியை கொண்டாடுவோம். இப்போது நிகழ்வு தொடங்குகிறது. போட்டிகள் ஆரம்பிக்கின்றன. வினாடி வினா. எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மேடைக்கு வரவும். உலகம் முழுவதும் தாய்மொழி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய்மொழி என்பது நம் தாய் சமூகத்தின் மூலமாக நம்முடைய இனத்தோர் மூலமாக நமக்கு கடத்தி வரப்பட்ட மொழி. யாரும் கட்டித்தருவதில்லை. தாயினுடைய முகத்தை பார்த்து நாம் தமிழையோ ஆங்கிலத்தையோ அந்தந்த தாய்மொழியில் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். தாய் முகம்தான் முதல் பாடம் என்று சான்றோர்கள் கூறுவார்கள். குழந்தையின் கண் அசைவு, உதடு அசைவு, சிரிப்பு, அழுகை, இது எல்லாமே தாய்க்கு புரியும், நமக்கு தெரியாது. அதிலிருந்து வளர்வதால் நம்முடைய குழந்தைகளுக்கு தாயினுடைய தாய்மொழியை தன்னுடைய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு வருகிறது. இது எல்லோரும் உலகம் முழுவதும் நாம் முதல்ல ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கத்தில் 160-70 விழுக்காடு மக்கள் ஆங்கிலம் புகழ்த்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளாக விடுதலை பெற்ற பொழுது அவருடைய தாய்மொழியை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இந்தியா முதல்ல ஒரே நாடாக இருந்துச்சு. பாகிஸ்தான், கிழக்கு வங்காளம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக இருந்துச்சு. சொல்றதுக்கு அப்புறம் பாகிஸ்தானும் கிழக்கு வங்காளமும் தனியே போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதிகம் உருது பேசுகிற முஸ்லீம், கிழக்கு வங்காளத்தில் வங்காளம் பேசக்கூடிய முஸ்லீம். அப்போ என்னாச்சு, பாகிஸ்தான் முஸ்லீமெல்லாம் வங்காள முஸ்லீம்களை அடக்குமுறை கண்டாய்ந்து நீங்கள் உருது தான் படிக்கணும், உங்களுடைய மொழி உருது தான், நீங்கள் வங்காளம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கட்டத்தில் மாணவர்கள் பெரிய புரட்சி உண்டாக்குவாங்க. அரசு கூட அதுக்கு விழிப்புணர்வு கேட்கல. மாணவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியான வங்காளத்தில் தான் நாங்கள் பேசுவோம், நாங்கள் அதெல்லாம் படிப்போம் என்று பெரிய புரட்சியை உண்டாக்கினார்கள். அது 21
பிப்ரவரி 4 மட்டும் பிப்ரவரி 21. எந்த வருஷம் ஞாபகம் எனக்கு வந்து 1999. அப்போ பாகிஸ்தான் வந்து வங்காளதேச மக்கள் மீது மாணவர்கள் பெரிய ஒடுக்குமுறையை கையாண்டார்கள். அந்த ஒடுக்குமுறையில் துப்பாக்கி சூட்டில் 12 மாணவர்கள் இறந்து விட்டார்கள். அப்பொழுது எழுச்சி மிகவும் அதிகமாக இருந்தது. அப்புறம் பாகிஸ்தான் அடக்கி விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் கிழக்கு வங்காளம் உதயமாகிறது. தங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று போராடுகிறார்கள். அந்த போராட்டத்துக்கு பிறகு அவர் தனியாக நாடு வந்த பிறகு வங்காள மொழி அவருடைய தாய்மொழியாக தேசிய மொழியாக அறிவிக்கிறார்கள். இந்த தாய்மொழி அவர்களுக்கு வந்து சேர்ந்த காரணம் அந்த மாணவருடைய பெரிய போராட்டம். ஸோ அந்த அவங்க தான் முதல்ல கிழக்கு வங்காளத்தில் தான் தாய்மொழி நாள் என்று அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யுனெஸ்கோவில் ஐநாவில் வந்து தாய்மொழி நாள் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யுனெஸ்கோவில் சொல்கிறாங்க, ஐநாவில் உலகம் முழுக்க இந்த நாள் நாம் தாய்மொழி நாள் எல்லாருக்குமே தாய்மொழி நாளாக கொண்டாடுவோம் என்று அறிவிக்கிறார்கள். அந்த தியாக திருநாள் தான் உலகம் முழுக்கும் இன்றும் தாய்மொழி நாளாக அந்தந்த நாட்டு மக்களுக்கு, அந்தந்த இன மக்களுக்கு, அந்த தேசிய மக்களுக்கு உண்டான அவருடைய தாய்மொழியை அவர்கள் கொண்டாடும் விதமாக இந்த அறிவிப்பு வருகிறது. அதை இன்று நம்முடைய பள்ளியிலே நம்முடைய இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவ பெருமக்கள் நம்மோடு இணைந்து சிறப்பாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய அஞ்சல் ஊழியர்கள் இளம் பெண்கள் இப்பொழுது நளினி, காயத்ரி என்ற இருவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எளிய மக்களுக்கு சேவை செய்பவர்களை பாராட்டும் விதமாக, அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக நாம் இன்று அவர்களை மேடையில் வைத்திருக்கிறோம். இந்த நாள் நமக்கு அதோட மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளை கொண்டாடுவதற்காக இந்திய மருத்துவ சங்கத்தின் திருப்பூர் கிளையின் தலைவர் டாக்டர் பிரேமலதா அவர்கள் நம்முடைய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய சகோதரி சத்யகலா சின்ன வயசுலேயே நிறைய இலக்கிய ஆர்வமும் சமூக சேவையும் மனப்பான்மையும் கொண்ட இளைய மருத்துவர். அவர் முன்னின்று பிரேமலாவுடைய வழிகாட்டுதல் இன்றைய நம் பண்டிகையை நாம் இந்த தாய்மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தாய்மொழி நாள் என்பது பெரிய வீர வரலாறு. நாம் தமிழுக்காக போராடினோம். 1966 நினைக்கிறேன் ஹிந்தி மொழி பிரிக்கப்பட்ட பொழுது பெரிய போராட்டம் நடந்தது, நம்முடைய மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது திருப்பூரில் பொள்ளாச்சியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போர்க்களமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தாய்மொழியை காப்பதற்காக வீரம் சேர்ந்த போராட்டம் நடத்திய மக்கள், உலகத்திலிருந்து எல்லா மக்களும் நினைவாக நாம் தாய்மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள். இந்த குழந்தைகளுக்கு நிறைய போட்டிகள் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்காக பரிசில் காத்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி, எங்கள் பள்ளி ஆசிரியரின் முயற்சிக்கு பெரும் பாராட்டு கூறி அவரெல்லாம் வழிநடத்தி வருகின்ற நம் நிர்வாகி மனோகர் நம்மளுடைய வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வணக்கம். மற்றும் யூகேஜி மாணவர்கள் Mostly white color.
யார் இப்படி வரிசையா சொல்லுங்க? ஆட்டிங் ஆ குழுவுக்கான கேள்வி. யார் இதுல உங்க டீம்ல ஆ குழு யாரு? நீங்க இந்த கேள்விக்கு நீங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பதில் சொல்லணும். சரியா? ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? ஒரே கேள்வி என்ன? சரி. இரண்டாவது கேள்விக்கு நீங்க 4 பேர் யாரோ ஒருத்தர் தான் பதில் சொல்லணும். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். டீம் இ நீங்க 5 பேர் இருக்கிறீங்களா? எந்த வகுப்பு? எல்கேஜியா யூகேஜியா? உயிரெழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் யாரோ ஒன்று சொல்லுங்க. 12. வாழ்த்துக்கள், வெரி குட். இந்தியாவின் தேசிய மரம் என்ன? எது? பிறந்த ஊர் எது? இடம், பிறந்த இடம் எது? ஊட்டி. சென்னை. மெய் எழுத்துக்கள் எத்தனை? மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. அடுத்த கேள்வி. தேசிய பழம் எது? மாம்பழம். உயிர் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? எத்தனை? 216. நல்லது, அற்புதம். அடுத்தது இந்தியாவின் தேசிய விலங்கு? புலி. திருக்குறள் எத்தனை பிரிவுகளாக கொண்டது? திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? வெரி குட். சரி, எக்ஸ்ட்ரா எது? ஜெனரல். இந்த 3 பிரிவுகளும் எது? திருக்குறள் 3 பிரிவு உங்களுக்கு இல்லையா? அந்த 3 பிரிவு எது? அந்த அதுக்கு போனஸ் தனியா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல. அங்க யாருக்கா தெரியுமா? மேல வந்து சொல்லுங்க. திருக்குறள்ல 3 பிரிவுகள் தெரியாதா? மேல வந்து சொல்லணும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். உடனே
தெரியும் தெரியல கேள்வி புரியல சரி ஆட்டின் ஆயுத எழுத்து எத்தனை? விக்டர் ஆரோன் சொல்லுங்க. ஆயுத எழுத்து எத்தனை? இல்ல நான் என்ன கொஸ்டின்னா எத்தனை ஆயுத எழுத்து எது? ஆயுத எழுத்து எது எத்தனை? மூன்று. ஆயுத எழுத்து எது? ஆயுத எழுத்துனா என்ன? சரி நெக்ஸ்ட் டீம் ஆ டீம் ஆயுத எழுத்து எது? ஆயுத எழுத்து வெரி குட். என்னது? இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? தேசிய விளையாட்டு அடுத்ததா இந்தியாவின் தேசிய மலர் எது? அடுத்ததா வந்துட்டு கை தட்டணும் சரியா சூப்பர். திருக்குறளில் மொத்தம் எத்தனை சொற்கள் உள்ளன? அடுத்த டீம் ஈ டீம் போன 4000 இல்ல. ஈ டீம் எத்தனை எழுத்துக்கள்? எத்தனை சொற்கள் உள்ளன? திருக்குறளில் மொத்தம் எத்தனை சொற்கள்? 14,000. அடுத்தது திருக்குறளில் இடம்பெறாத உயிரெழுத்து எது? ஈ டீம் திருக்குறளில் இடம்பெறாத உயிரெழுத்து எது? ஈ டீம் திருக்குறள் முதல் எழுத்து கடைசி எழுத்து என்ன? மேம் 4 டீம் தரேன். ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? வெரி குட். திருக்குறளின் முதல் பெயர் என்ன? திருக்குறள் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எது? திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? சென்னை மயிலாப்பூர். திருக்குறளின் பெயர் உணர்த்தும் நூல் எது? அவரை திருக்குறள் மாலை. திருவள்ளுவர் மாலை. அடுத்த கேள்வி ஆட்டு. திருக்குறளில் எத்தனை அடிகள்? திருக்குறள் ஒரு திருக்குறளில் எத்தனை அடிகள் கொண்டுள்ளது? 2 அடிகள். சரியான பதில்.
B2 முக்கணிகள் யாவை? மாம்பழவாழை. மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? மூவேந்தர்கள் யார்? பூவேந்தர்கள். அவன் பேர் என்ன? மூவேந்தர்கள் பேரு எப்படி சொல்லுவான்? சேரர் சோழர் பாண்டியர். ஆட்டி. தஞ்சை பெரிய கோயில் யாரால் கட்டப்பட்டது? ராஜராஜ சோழர். தஞ்சை பெரிய கோயில் எந்த ஊர்ல இருக்கு சொல்லுங்க? எந்த ஊர்ல இருக்குது? யாராலும் சொல்லலாம். சொல்லலாம். எந்த ஊர்ல இருக்கு? தஞ்சாவூர். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் இது? பழம். நெருஞ்சி பழம். அடுத்த கேள்வி அதே அதே ஆரப்பேன். திருக்குறள் இலக்கண குறிப்பு தருக. அடையெடுத்த காவியாக்கு பெயர். சரி. இவங்க எங்காவது எழுதுங்க. இல்ல. இல்ல, இது இவங்க இந்த புத்தகத்தில் வந்து இருந்தாலும் நெற்றில் இருக்கட்டும். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் எது? தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் திருக்குறள். சரியான சரியான பதில். பிரிவு இ டீம் ஃபர்ஸ்ட் மார்க்கிங் சார் 50 மார்க்ஸ் வாங்கிருக்காங்க. சூப்பர். மார்க் வாங்கி முதல்ல அருமை. கிளாப் பண்ணுங்கம்மா. மா கிளாப் பண்ணுங்கம்மா. கிளாப் பண்ணுங்க. பிரிவு ஆ டீம் செகண்ட் டீம். நீங்க செகண்ட் டீம். ஆட்டிங்களா? திருக்குறள் முதலில் எப்போது அச்சிடப்பட்டது? 1812. வெரி குட். திருக்குறளின் முதல் பெயர் என்ன? முப்பால். குட். திருக்குறள்
14,000. திருக்குறளில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 4,2194. தமிழ் 4,000. 42,194. திரும்ப ஆட்டியும் திருக்குறளில் தொடங்கும் மற்றும் முடியும் எழுத்துக்கள். ஆயின். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து. ஆம். குட். திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள். ஆயின். சொற்கள். மேம் இது கரெக்டா? தமிழ் கடவுள் போட்டுருக்காங்க. அது இல்லைங்களா? தமிழ் வராது, கடவுள் வராது. அப்ப இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுக்கலாம். திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு? திருவள்ளுவர் சிலை தமிழ்நாட்டில். அது அங்க என்ன சொல்றாங்க? கன்னியாகுமரி. அடுத்தது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். 9. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை. குண்டிமணி. திருக்குறளில் ஒவ்வொரு குறளும் எத்தனை அடிகள் கொண்டது? எத்தனை அடி கொண்டது? 2. மேம் திருக்குறள் அது வேண்டாம். இப்போதைக்கு வேற கொஸ்டின் கேட்கறேன். தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் யார்? சொல்லுங்க. ஆராதிகாசு. தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் யார்? யாருக்கு தெரியும்? யார் ஆட்டின் தான क्वेश्चन இல்ல அந்த டீம் எந்த டீம் ஆட்டின் செகண்ட் டீம், இரண்டாவது டீம் ஆ. தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் சரி. தேர்ட் இ டீம், தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் சரி. இங்க யாரும் ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சர் பண்ணாரு. ஓகேங்க. தமிழ் தாய் வாழ்த்து பேச அமைதியாரே தமிழ் தாய் எடுத்துங்க யாரே புக்ல எல்லா புக்லயும் இருக்குது. காலை எடுத்தோடனே பாத்துருங்க. சரி. மனோன்மணி சுந்தரனா. சரிங்களா? சரி. அந்த அப்ப ஆ டீம் ஆன்சர் இல்லைங்கன்னா நெக்ஸ்ட் ஆ டீம். ஆ டீம் வந்துட்டு திருக்குறளில் உள்ள மொத்த இயல் எண்ணிக்கை 9. குட் பதில். அடுத்தது இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு ஜனகணமன பாடியவர் யார்? ஜனகணமன யார் எழுதியது? அதுக்காக உங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அப்படி தேசிய கீதம் எழுதியவர் தேசிய கீதம். யாருக்கு தெரியும்? ஆதிதாசன். இல்லம்மா. தெரியுமா ஜனகணமன தேசிய கீதம் எழுதியவர் யார்? சரி. ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? சரி. இப்போ இந்த டீம் மூணு டீமுக்கு மார்க்ஸ் வரலீங்கன்னா இல்லை இல்லை இந்த ஆ டீமுக்கு மட்டும் 10 மார்க்ஸ் சரி. அடுத்தது சுதீப் முகமது கன்சி. கசகசன்னு எல்லாரும் முன்னாடி போறாங்களே வீடியோ தெரிய மாட்டேங்குது ரைஸ் வாங்கிட்டு லைனா முதல் வகுப்பு மாணவ
இரண்டாம் வகுப்பு மாணவன் விஸ்வதேவ். இவர்கள் இருவருக்கும் சிறப்பு பரிசு. வாழ்த்துக்கள். போட்டோ எடுக்கணும். போட்டோ சிறப்பு பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி திடீர்னு கேட்கற இரண்டாம் பரிசு திருவிழி நிகில் விக்ராட் சுதீஷன் மற்றும் முகமது அயான். கை தட்டுங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி விழாவை நம்ம இப்போது கொண்டாடிட்டு இருக்கோம். பிப்ரவரி 21 வருஷமும் நம்ம கொண்டாடணும். என்னைக்குமே நம்ம அடித்தாலும் டக்குன்னு அம்மான்னு தான் கற்றுவோம், மதர் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். தாய்மொழியோட பவரே தான். எப்பயுமே எங்கே ஆபத்துக்கு உதவுறது தாய்மொழி தான். எந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷை வளர்த்தினாலும் தமிழை மறக்கக்கூடாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடி தான் நம்ம தமிழ் குடி. ஸோ அது என்னன்னா கல் தோன்றி 1000 வருஷம் கழிச்சு தான் மண் உருவாகும். அந்த அளவுக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மொழி தான் தமிழ் மொழி. இருந்தாலும் கூட நம்ம அதை செம்மொழி ஆகிறதுக்கு 2004 தான் ஆக்கணும். அந்த அளவுக்கு போராடி தான் வாங்கியிருக்காங்க. திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம தமிழ் மொழி இருந்துச்சு, தமிழ் இனம் இருந்துச்சுன்னே தெரியாம போயிருக்கோம். ஆனாலும் அவர் பெருமையா எந்த இடத்துலயுமே கடவுளை பத்தி இனத்தை பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லாம பொதுவா எழுதுனதுனாலதான் உலகம் முழுவதும் ரீச் ஆயிருக்கு. அதே மாதிரி தமிழ் சங்கங்கள், முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம்லாம் கடற்கோள்னால அழியாம இருந்ததுன்னா இன்னுமே நம்மளோட தமிழ் பிரபலமா இருக்கும். இருந்த அளவுக்கு இருக்கிறதே மற்ற மொழிகளை காட்டிலும் அதிகமா இருக்கு. ஸோ நம்மளோட தமிழை உலக மொழிகள்லயே உயர்ந்த மொழியா வச்சு போட்டுருவோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.